வாவ், நைஸ். பார்கவி, இன்னைக்கு எல்லாரும் என் கூட ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன், விரதம் இருப்பேன். மாமா, இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து தான் சாப்பிட போறோம், சரியா? ராமா, நீ போய் சாதனாவை வர சொல்லு. நான் போய் அவரையும் ஹனியையும் கூட்டிட்டு வரேன். சரி சித்தி. இன்னும் நீங்க எதுக்காக நிக்கிறீங்க மாமா? உட்காருங்க. என்னங்க, பண்டிகை அதுவுமா எல்லாரும் குடும்பத்தோட ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு மாமா ஆசைப்படுறாரு. நீங்களும் எங்களோட வந்து சாப்பிடுங்க. உனக்கு சொன்னா புரியாது. அங்க ரெட்ட நாக்குள்ள மனுஷங்க இருக்காங்க. ஒருவேளை நான் அங்க வந்தேன்னு வைய, எல்லாரும் அப்செட் ஆயிடுவாங்க. நமக்கு செட் ஆகாது, நீ போ. சத்யா சித்தப்பா. ராமா, வா உக்கார். சாப்பிட வாங்க ப்ளீஸ். நீ என்ன கூப்பிடுறதுக்காக இங்க வந்த? சோ ஸ்வீட். நான் வரல ராமா, அது வேண்டாம், நீ போ. கேரி ஆன். என் மேல உங்களுக்கு பாசம் இருந்தா கண்டிப்பா நீங்க வரணும், இல்லன்னா வர வேணாம். என்ன வார்த்தை சொன்ன ராமா? நான் சரி, நான் வரேன். 5 நிமிஷம் கூட ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வருவேன். சரி சித்தப்பா. விஸ்வா சித்தப்பா, இன்னும் நீங்க இங்கேயா இருக்கீங்க? வாங்க ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். அது அங்கதான் போயிட்டு இருக்கேன். அது பண்டிகை எதுவுமா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோமா? அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும்னு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு என்ன சித்தப்பா குறைச்சல்? எங்க இருக்கீங்க? அப்படியா? கேட்டுக்கிட்டியா? எங்க இருக்கனா? போலாம் வாங்க. என்னடி என் ஆக்டிங் எப்படி இருக்குது? இப்ப 2 பேரும் ஒண்ணா என்ட்ரி கொடுத்தோன்னு வை, ஃப்ரீ ஹிட்ல 6 அடிச்ச மாதிரி இருக்கும். வா, கமான். இல்ல, மேட்ச் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். எல்லாரும் வராங்களா? வராங்க தாத்தா. வா. தாத்தா இப்ப வந்துடுறேன். எங்க போறடா? வந்து சொல்றேனே, 1 மினிட். ஹேய், ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட், கேக்குதா? ஹலோ 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 ஃப்ரெண்ட், கேக்குதா இப்போ? நல்லா கேக்குது ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட். எங்க வீட்ல இன்னைக்கு ஸ்பெஷல் சாப்பாடு. இன்னைக்கு பூஜை, வடை பாயாசத்தோட விருந்து. உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு என்னால வர முடியாது, கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னொரு நாள் வரட்டுமா? ஓகேவா? நீங்க பொய் சொல்ல கூட கத்துக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்? இன்னைக்கு லீவ்னு எனக்கு கூட தெரியும். நீங்க கண்டிப்பா வரணும். நீங்க வரலனா நானும் சாப்பிட மாட்டேன். ஹலோ ஹலோ, இது புது பிரச்சனையில இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட். நீங்க வரலனா நான் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட். கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா இல்லையா? கம்மன் என் கூட வா. டேய் ராமபக்த ஆஞ்சநேயா, இவ்வளவு நேரம் எங்கடா போயிருந்த? ஏன்டா பல்ல காட்டிக்கிட்டு நிக்கிற? உட்கார்றா. ஒரு நிமிஷம் சார். சார், நீங்க இதுல உட்காருங்க. அங்க ஹனி உட்காருவாரு. வழக்கமா அவர் அங்கதான் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உட்கார்ற மனுஷனை எழுந்திருக்க சொல்ற. அசோக், நீ உட்காரு. இல்லங்க, பரவாயில்ல. இங்க அனி உட்காரட்டும், நான் அங்க கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கிறேன். இல்ல மாமா. டேய், நீ வந்து என் பக்கத்துல உட்காரு. இல்ல, அங்க இடம் கம்மியா இருக்கு, நான் இங்கே உட்கார்றேன். சரிடா. வாடா.
தேங்க்யூ சித்தப்பா. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல? இருடா, எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆமா, நீ என் பொண்டாட்டி தானே? இங்க இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணு. எனக்கு இந்த வீட்டில் யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. விஷம் ஏதாவது கலந்துருந்தா? ஜோக். எல்லாரும் பயந்துட்டீங்களா? ஜோக் பண்ண. யாருக்கு என்னோட ஜோக் பிடிக்கலையா? சத்யா, இன்னைக்கு நல்ல நாள். இன்னைக்காவது ஒழுங்கா பேசு. நான் ஒன்றும் இப்போ உங்ககிட்ட பேசலையே. ஏங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. இத பாருமா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடணும்னு நான் நினைச்சது தப்பா போச்சு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இங்க நான் பேசுறது சில பேருக்கு பிடிக்காது. நான் பேசுறத கூட விரும்ப மாட்டாங்க. இதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த வீட்டில் புதுசா எந்த பழக்கத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு. ஸோ சித்தப்பா சித்தப்பா ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு போங்க. ராமா, எனக்கு இப்போ பசிக்கவே இல்லை. யூ கேரி ஆன். நீங்கள் சாப்பிட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால் நான் சாப்பிட்டு. அம்மா, எனக்கு கூட இது வேண்டாம். எனக்கு பீட்சா தான் வேணும். ஏய், இழுத்து வச்சு அரைஞ்சிருவேன். பண்டிகை அன்னைக்கு கூட அடம் பிடிக்கிற. பேசாம உட்கார்ந்து சாப்பிடு. நான் இது சாப்பிட மாட்டேன். எனக்கு பீட்சா தான் வேணும். ஹனி, மத்தவங்க செய்யறத பார்த்துக்கிட்டு நீயும் அதையே செய்யாத. சித்தி ப்ளீஸ். ஹனி செல்லம், என் பேச்சை கேளுடா. ராம், அவனுக்கு தேவையானதை நான் வாங்கி தரேன். நீ உட்காந்து சாப்பிடு. எல்லாரும் உட்காந்து சாப்பிடுங்க ப்ளீஸ். இல்லை சித்தப்பா, அவன் கேட்குற விஷயத்த ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுக்கலாம்ல. வேண்டாம்டா, இவன் அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. டேய் வாடா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் வாங்கி தரேன். என்னதான் பணம் காசு இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? குடும்பத்தோட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே. மாமா, இது என்ன நமக்கு புதுசா? தினம் நடக்கிறது தானே. ப்ளீஸ் மாமா, நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நீ எதுக்குடா எழுந்த? உட்காரு. அசோக், நீயும் உட்காருப்பா. ஏய், அங்க ஏன்பா உட்கார்ற? அவன் தான் போயிட்டானே, நீ இங்கேயே உட்காரு. அடடா, நெய் ஊத்தவே இல்லையே. போனே அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃப்ரெண்ட். கண்டிப்பா வருவீங்கல்ல? டல்லா இருக்காதீங்க மாமா. அப்பு, என்ன தீர்க்கமா யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. அப்பவே ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னியே. சமையல் வாசனை கமகமான்னு இருக்குன்னு சொன்ன. என்னாச்சு உனக்கு? தட்டு முன்னாடி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்க. சாப்பிடு. எல்லா ஐட்டமும் வந்தாச்சா? இப்ப சாப்பிடலாம். இல்ல இல்ல இல்ல. என் ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும்.
இவ்ளோ வெரைட்டியான ஐட்டம்ஸ் எல்லாம் முன்னாடி வச்சுக்கிட்டு உன் ஃப்ரெண்ட் வந்த உடனே தான் சாப்பிடணுமா? நீங்க 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்குள்ளே என் ஃப்ரெண்ட் வந்துருவாரு. சேலஞ்ச். சித்து நிறைய சாப்பிட்டேன், போதும் போதும் போதும். என்ன போதும்? இன்னும் இவ்ளோ ஐட்டம்ஸ் இருக்கு, அதுக்குள்ள போதும்னு சொல்ற? நல்லா சாப்பிடு. சூரி, ஆபீஸ்ல மட்டும் டிஃபன் பாக்ஸ் மொத்தமா காலி பண்றான், இது மட்டும் ஏன் காலி பண்ண மாட்டான்? கேளு சூரி. ஆமாண்டா, எதுக்குடா அப்படி பண்ற? என்ன பண்ண? ஒண்ணு இல்ல, மலேசியால வடை பாயசத்தோட சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அதை தான் சொன்னேன். சரியா? இப்ப இலையில வடை பாயசத்தோட இருக்குல்ல, அதை தான் சொன்னேன். ஆபீஸ்ல என்ன தாத்தா உளறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சூரி, உன் பேரனுக்கு உன் கையால ஊட்டி விட்டு எத்தனை வருஷம் ஆகுது? இப்ப ஊட்டி விடு சூரி. ஆமா, ஊட்டி விடுங்க. சாப்பிடு. பண்டிகை சாப்பாடு ஃப்ரெண்ட். தாத்தா அன்பா ஊட்டி விட்டா வேண்டான்னு சொல்லுவியா நீ? நீ ஊட்டி விடு சூரி, ஊட்டி விடு. இப்ப சாப்பிடு 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 சாப்பிடு. வயிறு நிறைய சாப்பிடலாம், கழுத்து முட்டையா சாப்பிடுறது. அப்பு, உன்னோட ஃபேவரட்டான பாயசம் பண்ணிருக்கேன். பாயசமா? ஃப்ரெண்ட், நீங்க வரலன்னா நானும் சாப்பிடவே மாட்டேன். அம்மா தாயே, அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திய சீக்கிரமா வர சொல்லி எங்க எல்லாரையும் காப்பாத்துமா. ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். எதுக்கு ஃப்ரெண்ட் லேட்டா வந்தீங்க? அது வந்து அப்பா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, நீ வந்துட்டியாப்பா? ஒரு வழியா இந்த சின்ன வயத்தோட பசி சத்தம் உனக்கு கேட்டுடுச்சா? வாயா வந்து உக்காரு. பாவம் தனியா இருக்கான்ல, இன்னைக்கு லீவுன்றதுனால துணி துவைச்சுக்கிட்டு இருந்தானோ என்னமோ. அண்ணா நீ வாப்பா, வந்து உட்காரு. ஏங்க, உங்களுக்கு என்னாச்சுங்க? சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏப்பம் விடுறீங்க? அது ஆக்சுவலி ஏப்பம் கிடையாது, இருமல். ஃப்ரெண்ட், திஸ் இஸ் ஃபார் யூ. டேட்ஸ், அப்புறம் உனக்காக ராகி பிஸ்கெட்ஸ், அப்புறம் ட்ரை ஃப்ரூட் லட்டு. பண்டிகை அன்னைக்கு கூட இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணுமா? இட்ஸ் ஓகே. சித்தம்மா, இத நாளைக்கு தான் சாப்பிடுவேன், விடு. Thank you friend. You're welcome. நாம சாப்பிடலாமா? சாப்பாடா? எனக்கு இப்ப பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேனே. சித்தம்மா, அப்படின்னா எனக்கு கூட இப்ப பசிக்கல, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிடவா? என்னப்பா, ரொம்ப நேரமா அவ பசியோட உனக்காக தான் காத்துட்டு இருந்தா. காலையிலேயே இன்ஜெக்ஷன் வேற போட்டுக்கிட்டா. ரொம்ப நேரம் இப்படியே இருந்தா அவளுக்கு நல்லது இல்லப்பா. ஃப்ரெண்ட், நீ இன்னும் சாப்பிடவே இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஐம் சாரி மை ஃப்ரெண்ட், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே உட்கார்ந்து சாப்பிடலாம், சரியா? Thank you friend. ஃப்ரெண்ட், உங்களுக்கு சப்பலங்கால் போட்டு உட்கார தெரியாதா? என்னது சப்பாலங்காலா? அப்படின்னா இப்படி உட்காரணும். பேண்ட்டை போட்டுக்கிட்டு அப்படி உட்கார்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பேண்ட் போட்டுக்கிட்டு உட்கார்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் வேணா லுங்கி தருவா? ஐயோ வேணாம் சார், இந்த பேண்டே ஓகே தான், வெரி கம்ஃபர்டபுள். சீதா, நீ செஞ்சிருக்க இந்த சமையல பார்த்து அப்படியே என் நாக்கு தாண்டவம் ஆடுதுரி. ரொம்ப ருசியா இருக்கு. ஓய், லேட்டா அவன்யா. ஐ மீன் சாரி, லேட்டா வந்தல, அதனாலதான் அப்படி சொன்னேன். உன் மனசுல என்ன சின்ன பையன் நினைப்பா? ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு.
ஃப்ரெண்ட் உங்களுக்கு பொறை ஏறிடுச்சா? நான் வேணா ஊட்டி விடவா? சீதாமா, அந்தாக்ஷரி விளையாடலாம், வா உட்காரு. ஃப்ரெண்ட், நீங்க எங்க டீம். ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் தான் வின் பண்ணேன். நீங்க பாடுங்க. ஓகே. சௌபாக்கிய லக்ஷ்மி வாரும் அம்மா, மனைமங்கலம் பொங்க சௌபாக்கிய லக்ஷ்மி வாரும் அம்மா, சௌபாக்கிய லக்ஷ்மி வாரும் அம்மா. இப்ப நான் பாடுறேன். மா மாமா 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 ஏமா 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 மாமா மாமா மாமா. ஏங்க, நம்ம 2 பேரும் ஒரு சினிமாவுக்கு போனோம்ல, அதுல லால பாட்டு ஆரம்பிக்கும்ல, அது என்ன? என்ன சினிமா? ஐயோ, உங்க ஞாபக மறதிக்கு கொள்ளி வைக்க. ஐயோ, அது என்ன பாட்டுன்னு ஞாபகத்துக்கே வரலையே. பாஸ் 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 பாடுங்க. பாஸ் ப்ளீஸ். டிக் டிக் 1 டிக் டிக் 2. ஒரு நிமிஷம். என்னம்மா ஏ, எனக்கு தெரியும். சாரி, பாஸ். வா வா, நான் பாடுறேன். லா தானே? லக்ஸு பாப்பா லஞ்ச் குடு. அம்மா பிரியாமா, கொஞ்சம் நிறுத்து. இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடினா எங்க லக்ஷ்மி அம்மனுக்கு கோவம் வந்துரும். சரி. பப்பர பப்பர பா. ஃப்ரெண்ட், நீங்க பாடுங்க. பாடுங்க. ரொம்ப நேரமா பாட்டு பாடி நானே டீமை காப்பாத்திட்டு இருக்கேன். நீங்களும் பாடுங்க. பார்வதி பிரியனே கணேசனே, ஞானம் தருபவன் கணேசன். போதும். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு தான். அடுத்த மாசம் விநாயகர் சதுர்த்தி வரும். அப்ப இத பாடுங்க, சரியா? இப்ப நான் பாடுறேன். பா பா பிரியதமா, ஓ பிரியதமா, அசோகா, ஓ பிரியதமா. ஹலோ சார். யாருங்க? சார், நான் தான் பிரியா. PRIYA. P capital. அப்படி கொடு. சார், அர்ஜென்ட்டா வேலை இருக்கு. ராம கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. சார். இத புடிங்க. ஏதோ முக்கியமான வேலையா, உடனே உங்களை வர சொன்னாரு. இட்ஸ் ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேங்க. சரிப்பா, போயிட்டு வரேன். சரிப்பா. அந்தாக்ஷரி விளையாட்டுல நாங்க தான் ஜெயிச்சோம். பாய் ஃப்ரெண்ட். பை. தேங்க்யூ ஸோ மச். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய் பிரியா. பாய். நல்ல பையனா இருக்கான். நம்ம குடும்பத்துல ஒருத்தரா பழகுறான். வெள்ளந்தியா வேற இருக்கான். சரி, வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்ட சீதாமா. அது கூடவே பசிச்சா சாப்பிடுறதுக்கு சிப்ஸ் பிஸ்கெட்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே. ஹலோ சார். குட் மார்னிங் சீதா. குட் மார்னிங் சார். பேங்க்ல இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சா? என்னங்க நீங்க, பேங்க்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதா? வீக்கெண்ட்ல அவங்களாம் பேச மாட்டாங்க. அவங்க இன்னும் எதுவும் சொல்லலையா சார்? சீதா, இந்த பேங்க்காரங்களா எப்படின்னா, அவங்களுக்கு தேவை இருந்தா மட்டும் தான் கடனை பத்தி எல்லாம் கேட்பாங்க. நமக்கு தேவைப்படும் போது
பதிலே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா 100 தடவை கால் பண்ணுவாங்க. அது விஷயமா தான் உங்களுக்கு கால் பண்ணேன். சீதா, எனக்கு உங்களோட சேலரி ஸ்லிப் வேணும். லோன் ரீபேமெண்ட் பண்றதுக்கு டைம் கேட்டிருக்கேன். உங்களால லோன் கட்ட முடியும்னு பேங்க்குக்கு உத்தரவாதம் வேணும்ல, அதுக்கு தான் உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வேணும். சார், நான் அன்னைக்கே மெயில் பண்ணிட்டேன் உங்களுக்கு. மறுபடியும் அனுப்பவா? டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட நேர்ல போய் கொடுத்தா மட்டும்தான் வேலையே நடக்கும். இங்க பாருங்க, ஒரு வேலை பண்ணுங்க. உங்களோட சேலரி ஸ்லிப் எடுத்துக்கிட்டு டைரக்டா என் ஆபீஸ்க்கே வந்துருங்க. இன்னைக்கா சார்? இன்னைக்கு தான் சிறிய வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பாவம், ரொம்ப ஆசையா இருந்தா. பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. உங்களுக்காக தான் இன்னைக்கு லீவா இருந்தாலும் நான் ஆபீஸ்லயே இருக்கேன். வாங்க. இதுவே வேற யாராவது இருந்தா கோடி ரூபாய் கொடுத்தா கூட அவங்களுக்காக இந்த ஆர்பி வீக்கெண்ட்ல வேலை செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட நான் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார், நான் வரேன். தேங்க்யூ.